ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனையா? சில்கி அண்ட் சாஃப்டாக ஒரு ஹேர் கிடைக்க போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பயிறு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊறட்டும். நைட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் பாருங்கள், ஒரு 5 செம்பருத்தி இலை எடுத்து வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவு, சாதம் வடித்த கஞ்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க. நாளே செஞ்சு வச்சுருக்கணும். இது அந்த கஞ்சி அப்போ தான் புளிச்சிருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர். உங்களுக்கு தலையில் இருக்க அரிப்பு கூட இது கண்ட்ரோல் பண்ணிடும். பாருங்கள், 5 செம்பருத்தி பூ இலை போடுறேன். இது அரைச்சோடனே அப்படியே ஜெல்லு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் கண்டிஷ்னர் குளித்த பின்னாடி கண்டிஷ்னர் போடணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை நாள் பூத்த பூவாக இருந்தாலும் சரி, அதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள். அப்புறம் வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம் அந்த தண்ணியோடையே நம்ம ஊற்றிடலாம். அதில் தண்ணியில் வந்து நிறைய சக்தி இருக்குது. அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடையே ஊற்றிடலாம். அதை வடிகட்டி கீழே ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது பச்சை பயிறு, அதையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஊற வைப்போம். அந்த தண்ணியும் அதை அப்படியே ஊற்றிடுங்க. உங்களுக்கு தலையில் இருக்க எண்ணெய் பிசின், அதாவது தலைக்கு நம்ம எண்ணெய் தடவுறோம் இல்லைங்களா, நீங்கள் தலைக்கு எண்ணெய் தடவி இருந்தாலும் சரி, அப்படி இல்லை எண்ணெய் தடவிட்டு நான் இதை போட்டு குளிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு தலையில் இருக்க அரிப்பு உங்களுக்கு தெரியாது, வரவே வராது. பாருங்கள், நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டே எண்ணெய் தேய்ச்சிருந்தால் இப்போ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எண்ணெய் தேய்ச்சிக்கல அப்படின்னா இதுலேயே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்க பேஸ்ட்டில் சாதம் வடித்த கஞ்சி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, மீடியமாக தான் அரைக்கணும். ஏன்னா சாதம் வடித்த கஞ்சும் நம்ம கலந்து தான் தலைக்கு தேய்ச்சி குளிக்க போகிறோம். இதை நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்பு குளுமையாக இருக்கும், தலை அரிப்பு இருக்காது. நீங்கள் இது கண்டிஷ்னர் போடணுன்னு அவசியம் இல்லை. இதை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சு குளிக்கலாம். இதுக்கு பிறகு ஷாம்போ, சீயக்காயோ எதுவுமே தேவையில்லை. இது ஒன்று மட்டும் போதும். உங்கள் தலையில் இருக்க எண்ணெய் பசை போயிடும். முடி வந்து சில்கியாக ஷைனியாக இருக்கும். இது அனுபவம் கண்ட உண்மை. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.